அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் அவங்களுடைய பாப்புலர் M சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M31 வர February 25 அன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் ஆன பாப்புலர் M30Sக்கு சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. M30S அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மிட் ரேஞ்ச்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக சாம்சங் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸர் அப்படிங்கும்போது சாம்சங் கேலக்ஸி M31 உடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது சாம்சங் கேலக்ஸி M31 வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா சாம்சங், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M31ல என்ன விஷயம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம், அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் M31 இது டெக்னிக்கல் சென்னை. சாம்சங் அவங்களுடைய M31 வந்து #மெகா மான்ஸ்டர் இந்த டேக்லைன் கீழே தான் அவங்க சேல் பண்ண போகிறாங்க. ஸோ மெகா மான்ஸ்டர் இதுக்கு வந்து அவங்க ரெண்டு விஷயம் ஹைலைட்டிங்காக சொல்கிறாங்க. ஒன்று வந்து 6000 mAh பேட்டரி. ஸோ 6000 mAh பேட்டரி அப்படிங்கிறது வந்து M30 சீரீஸில் வந்து ஏற்கனவே இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது M30s வந்து உங்களுக்கு 6000 mAhல தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே M31 வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரியில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து 64 மெகா பிக்சல் ரியர் கேமரா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் ரியர் கேமராவில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 64 மெகா பிக்சல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் மிட் ரேஞ்சில் உங்களுக்கு 64 மெகா பிக்சலில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ஒன்றும் பெரிய விஷயமா சொல்ல முடியாது, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் தான் இவங்க வந்து டேக் லைனில் சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள் இதில் பெஸ்ட்டாக இருக்குது, இன்னும் பெட்டராக இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துவோம். சாம்சங் கேலக்ஸி M31 வந்து உங்களுக்கு 6.4 inch இதுவும் சூப்பர் AMOLED டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. இன்ஃபினிட்டி U நாட்சில் இதை லான்ச் பண்ணுவாங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 191 grams. இது உங்களுக்கு Exynos 9611ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் இவங்க கொடுக்குறாங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் 6000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி M31 உடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயம் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸோ சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொன்னாவே வந்து சாம்சங் கேலக்ஸி M31 வந்து உங்களுக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதாவது 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது யாருமே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, எல்லாருமே IPS LCD பேனல் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து சாம்சங் எப்போ மாதிரி சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் AMOLED டிஸ்பிளே சாம்சங்கோட இது சொல்லவே தேவையில்லை. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்ததாக வந்து உங்களுக்கு கேமரா செக்மெண்ட். ஸோ இதோட கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃபோக்கல் 1.8 அப்பர்ச்சரில் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், ஃபோக்கல் 2.2, 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், ஃபோக்கல் 2.2, அதுக்கப்புறம் 5 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு டெடிகேட்டட் மேக்ரோ ஸ்னாப்பரும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ சாம்சங் அவங்களோட M31 வந்து M30Sலேருந்து இந்த விஷயம் தான் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது கேமரா இது 64 மெகா பிக்சல் குவாட் ரியர் கேமராவோட வருது. அதே M30S அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமராவோட வருது. ஸோ 48 மெகா பிக்சல்லேருந்து 64 மெகா பிக்சலில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கட்டாயம் வந்து டீட்டெயிலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் 48 மெகா பிக்சல் வந்து கம்மியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக குவாட் கேமரா அப்படிங்கிறது வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ரோ லென்ஸில் வந்து நீங்கள் டீட்டெயில் அதாவது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ ஏற்கனவே கொடுத்துருந்த M30Sலேருந்து இந்த விஷயம் வந்து இவங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க M30Sல, இங்கே வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் வாட்டர் ட்ராப் நாட்ச்லேயே இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M30Sலேருந்து எல்லா விஷயம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இங்கே கொடுக்குறாங்க. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி M31ல என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேசிவ் பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. M30Sல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி எங்கேயும் வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி சைஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் டே யூஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக நமக்கு மேசிவ் பேட்டரி சைஸ் வேணும். நீங்கள் கேமிங் விளையாடுறீங்கனாலும் சரி, நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வீடியோ பார்ப்பீங்க, ஒரு கண்டென்ட் பார்ப்பீங்க அப்படின்னாலுமே எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு பேட்டரி சைஸ் ஹெவியாக இருந்தால் தான் ஹோல் டே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வகையில் வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி வந்து இன்றைக்கி காலத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு பேட்டரி சைஸ் தான். ஸோ சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாம்சங் M31ல என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது லேட்டஸ்ட் Android 10ல் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங்குடைய One UI 2.0. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இங்கே அவைலபிளாக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் கேட்கவே வேண்டாம். சாம்சங்குடைய One UI வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்டேட் தான். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31ல என்னென்ன விஷயம் பெஸ்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன விஷயம் இன்னும் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட அவுட்லுக். சாம்சங் கேலக்ஸி M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக M30s மாதிரி தான் இருக்குது. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் அவுட்லுக் தான். பட் இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் இல்லைனா வந்து கிளாஸ் லைக் பேக் பேனலை தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பொதுவாக வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட், அதாவது இப்போ வந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல்லே வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. கிளாஸ் பேக் பேனல் அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போட்டால் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி உடைய தான் செய்யும். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கை விட அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ சாம்சங் வந்து இங்கே பிளாஸ்டிக்கை விட்டுட்டு கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருந்தா பெரிய அப்கிரேடாக இருந்திருக்கும் M30Sலேருந்து M31ல. அடுத்தது சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால இவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் இந்த வாட்டியும் வந்து M30S மாதிரி உங்களுக்கு ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் தான் இதுவும் லான்ச் ஆக போகுது. அடுத்தது வந்து சாம்சங் கேலக்ஸி M31உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு Exynos 9611 இவங்க கொடுக்குறாங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் M30Sல கொடுத்த அதே சிப்செட் தான். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், இந்த சிப்செட் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். பட் வந்து M30Sலேருந்து இது அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து சிப்செட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இவங்க லான்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வந்து இங்கே சாம்சங் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு M30Sல எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு M31லையும் இருக்கும். அடுத்தது சாம்சங் கேலக்ஸி M31ல கட்டாயம் இந்த விஷயம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்க போகிறது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது வந்து உங்களுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாலுமே வந்து 6000 mAh மேசிவ் பேட்டரி வந்து இந்த 15 வாட் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து 4500 mAh பேட்டரி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு 27 வாட் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 6000 mAh பேட்டரி அப்படிங்கும்போது வந்து 15 வாட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தான் இவங்க கொடுத்துருக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து சாம்சங் கேலக்ஸி M31ல மிஸ்ஸிங் தான். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31உடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட்ஸ்ல இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 15,999லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் இல்லை. February 25th அன்னைக்கு தான் இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ப்ரைஸிங்க்கு சாம்சங் கேலக்ஸி M31 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து M30Sலேருந்து அப்கிரேடட் வெர்ஷனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சக்ஸஸர் வெர்ஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ M30Sலேருந்து M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் மட்டும் தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த குவாட் கேமரா அப்படின்னு சொன்னாலும் வந்து மேக்ரோ லென்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ரோ லென்ஸை வந்து நம்மள எத்தனை பேர் யூஸ் பண்ணுவோம்னு தெரியல. ப்ராக்டிக்கலாக வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவோம்னு தெரியல. ஸோ அந்த விஷயம் வந்து இங்கே தேவையில்லையா நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயம் சிப்செட்டாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் பெஸ்ட் கேமரா செக்மெண்ட் வேணுமோ, அதாவது கொஞ்சம் டீட்டெயிலிங் 48 மெகா பிக்சல்லேருந்து 64 மெகா பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலிங் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து M30S பதில் M31 நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு கேமரா வந்து நார்மலாக இருந்தால் ஓகே அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக M30S நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை விட அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி M31 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.